இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு கொடுத்த ஒரு வசனம். Today the given word from God for our ஏன் அதை contemplation. அவர் கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. I don't know what purpose the Lord gave. இதை உம்முடைய ஜனத்திற்கு இன்றைக்கு நிதானத்தோடு பொறுமையாக கொடு என்றார். Patiently feed to your people. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். Hebrews chapter 6. பரிசுத்த பவுல் அழகாக அந்த வாக்கியத்தை விளக்குகிறார். Paul the apostle beautifully. ஆனால் வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் அதை 2 பரிசுத்தவான்கள் எழுதினார்கள் என்று. Scholars said the two saints wrote this ஒன்று scripture. அப்போஸ்தலனாகிய லூக்கா, மற்றொன்று பரிசுத்த பவுல். One is Apostle Luke, next the ஆனால் Saint Paul. பரிசுத்த பவுலுடைய வாடிகளாரும் லூக்காவும் எழுதினதாக வேதம் சொல்லுகிறது. Both the servant of God wrote this letter. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Chapter 6 verses 1. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். கரங்களை தட்டி தேவனுக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. இதை வாசிக்கும் போது சிலருக்கு விளங்குவதில்லை. Somebody clearly not understand. விளங்கினது போல சிலர் பிரசங்கிப்பார்கள். Somebody preach, they விளங்கினது போல தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். Somebody delight to reveal their தெய்வத்தை மகிமைப்படுத்துவதை மனுஷன் இன்றைக்கு விட்டுவிட்டான். Men fail to glorify the word of God. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள், the principles of doctrine of Christ. கரங்களை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. யாரை பற்றி சொல்லிய உபதேசங்கள்? About whom? தேவாதி தேவனை பற்றி மூல உபதேசங்கள். Origin doctrine of Christ. உபதேசம் என்கிறது வேற, மூல உபதேசம் என்கிறது வேற. Doctrine is different, origin doctrine is very ஒரு different. மனுஷனுக்கு அவயங்கள், கண்ணு, காது எல்லாம் இருக்கும். We have many parts of the அதை body. செயல்படுத்துவது மூளை. To functioning is brain. இன்னைக்கு अनेகருடைய மூளைகள் செத்த கிரியைகளாக மாறிவிட்டது. Today brain totally died and dead. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at these verses. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட வசனத்தின் மூல உபதேசம் என்று சொல்லுகிறார். Principles of the doctrine of Christ. அந்த மூல உபதேசம் எப்படிப்பட்டதாம்? What type of தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமே அந்த மூல உபதேசம். faith in God. இன்றைக்கு अनेகர் தங்கள் மாம்சத்தின் மேலே ஒரு விசுவாசம் வைக்கிறார்கள். Many they are using their சிலர்கள் intellectualism. தங்கள் செல்வத்தின் மேல் விசுவாசம் Somebody வைக்கிறார்கள். running after money. சிலர்கள் தங்கள் படிப்பின் மேல் விசுவாசம் Running after வைக்கிறார்கள். education. சிலர்கள் தங்கள் பலத்தின் மேல் விசுவாசம் Running after வைக்கிறார்கள். their strength. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மூல உபதேசம் என்கிறது, அஸ்திபாரம் என்கிறது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் தான் அந்த மூல உபதேசம். Principles of doctrine means it is a foundation of Christianity. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இப்படி When சொன்னார். Paul the apostle என்ன said, சொன்னார்? what does he say? காலத்தை பார்த்தால் போதகர்களாகிய உங்களுக்கு, Matured like a priest. அதாவது பிரசங்கிக்கிறவர்களுக்கு, Those who preach the பிரசங்கத்தை gospel. கேட்கிறவர்களுக்கு, Those who hear the பிரசங்கத்தை message. சொல்லுகிறவர்களுக்கு, Those who share the gospel. ஆலயத்தில் பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறவர்களுக்கு, On the altar. வேத வசனம் சொல்லுகிறது, The Bible says, தேவனுடைய மூல உபதேசத்தை மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. Again to remind the origin doctrine of கரங்களை God. தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. காலத்தை பார்த்தால் போதகர்களாகிய உங்களுக்கு, பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கு, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறார். It is suit for all. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவனுடைய வாக்கியத்தின் மூலோபதேசத்தை மறுபடியும் நான் பிரசங்கிக்க வேண்டியது என்று சொல்லுகிறார். Again I want to preach the origin doctrine. மறுபடியும் நான் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. Again to preach the என்ன doctrine. காரணம்? Reason. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறான். He could drink milk, he is infant. பலமான ஆகாரம் அவனுக்கு தெரியவே இல்லை. They do not know the strong dose. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிற நீதியின் வசனத்தின் மேல் அவனுக்கு பழக்கம் இல்லை. He could drink milk, they are infant, they don't have பலமான experience. ஆகாரமானது நன்மை தீமை அறியத்தக்கதாக, இன்னதென்று அறியத்தக்கதாக பயிற்சி செய்யும் முயற்சி உடைய ஞானோதயங்களுடைய முதிர் வயதுகளுக்கு தகும் என்று To the சொல்லுகிறார். practice, to the knowledge, we can attain the doctrine of Christ. அந்த முதிர் வயது எப்படி வருகின்றன? How we attain the அவரோடு maturity. கூட சஞ்சரிக்கும் மனிதனுக்கு அதை அவர் தருகிறார். You have a fellowship with God. எல்லோருக்கும் அதை கொடுப்பதில்லை. Not for all. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தை தேவன் பேரில் வைக்கணும், அதுதான் மூலோபதேசம். Put your faith in God, that is the கரங்களை doctrine. தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. உபதேசம் யார் பேரில் இருக்கிறது? To whom this doctrine? உபதேசம் கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. Through
Christ this doctrine came. அவர் இல்லாமல் நமக்கு தேவ அற்புதங்கள் செய்ய முடியாது. Without Christ we cannot perform wonders. அதனால தான் வசனம் சொல்லுகிறது That's what the Bible says. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்றான். Faith upon God. ஏனென்றால் மூல உபதேசம் என்பது கிறிஸ்துவை பற்றி. Doctrine means about Christ எபிரேயர் alone. 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Hebrew 5 verses 12. 1 கொரிந்தியர் 3:2 சொல்லுகின்றன. So 3 verses 2. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குழந்தைக்குரிய சுபாவம் பயிற்சி செய்து ஞான உதயருள்ள முதிர் வயதுள்ள அனுபவத்தை பற்றி, About the matured experience in doctrine. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கிறிஸ்துவை பற்றி மூலோபதேசம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமாம். The principles of doctrine of Christ go on to the perfection. அநேகர்கள் தங்கள் பெயரில் விசுவாசம் வைக்கிறார்கள். Many believe in their self. நீ தேவனுடைய பெயரில் ஏதாவது ஒன்றில் அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். You should believe in God in somewhere else. இம்மானுவேல் என்னும் பெயரில் உன் விசுவாசத்தை வைக்க வேண்டும். Believe the name of Emmanuel. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் தம்மோடு கூட இருக்கிறார் என்று Emmanuel அர்த்தம். means the God be with us. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. யெகோவா ஈரே என்னும் பெயரில் வைக்க வேண்டும். Jehovah Jireh. அது கர்த்தரின் பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்ற அர்த்தமா? The Lord will take care of it. யெகோவா நிசி என்று சொல்ல வேண்டும். Jehovah Nissi. இப்படி அவர் நாமத்தின் பெயரிலே உன் விசுவாசத்தை நீ வைக்க You வேண்டும். put your trust in the name of the Lord God. அதுதான் கிறிஸ்துவின் மூல That உபதேசங்கள். is the origin doctrine of அதுதான் Christ. அஸ்திபாரத்தின் That is the உபதேசங்கள். foundation of the doctrine. அதுதான் ஆழத்தின் That is உபதேசங்கள். the foundation of the என் deep. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம். Faith in the name of God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இத்தனை வருஷ அனுபவத்தில் நான் தேவன் பேரில் மட்டுமே விசுவாசத்தை வைப்பதுண்டு. In all my experience, I always put trust in the Lord. ஒரு alone. ஆத்துமா என்னிடத்தில் வரும்போது அந்த ஆத்துமாவை நேசிப்பேன், ஆனால் அந்த ஆத்துமாவுக்காக தேவன் பேரில் என் விசுவாசத்தை வைப்பேன். If somebody comes, I put my trust upon God for that soul. நான் அதுக்கு முன்பு தேவ சமூகத்தில் ஒரு ஜெபத்தை செய்வதுண்டு. Reverends used to pray in His அந்த presence. ஜெபத்தை செய்துவிட்டு தான் எப்பயுமே என் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் நான் துவக்குகிறதுண்டு. Then only I used to start my ministry. ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. Because He is the author of faith. 12:1 எபிரேயரிலே 12:1 என் அருமையான Hebrews. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. எபிரேயர் 11:1 பாருங்கள். 11 verses என் 1. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத வசனம் எவ்வளவு மகத்துவத்துக்குரியது என்று அறிந்து கொள்ளலாம். What an awesome word it is. ஆனால் But- வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். According to the word of God, Abraham believed பலத்த God. கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அவனிடத்தில் ஏராளமான ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். Sufficient wealth and materials and servants. பொதுவாகவே ஆபிரகாம் பலசாலி, Generally, he was a mighty man, மிகப்பெரிய பலசாலி, mighty person, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், blessed person, மிகவும் பலம் பொருந்தியவர், mighty man, விசுவாசத்தில் வல்லமை உடையவர். powerful in faith. ஆனால் பாருங்கள், Look at here. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஆபிரகாம் தேவனை மட்டும் விசுவாசித்தான். According to the word of God, Abraham believed God. அவனிடத்தில் இருந்தது மூல உபதேசங்கள், He obtained the origin தேவன் doctrine. பேரில் வைக்கிற விசுவாசங்கள், Faith in the name of God. காணக்கூடாத இறைவன் மேல் வைக்கும் He விசுவாசங்கள். believed an unseen God. நம்முடைய நினைவு இருக்கிறது மிகவும் குறுகியது, We are very crooked-minded people. ஆனால் தேவனுடைய நினைவுகள் மிகப்பெரியது. But the plan of God is so great. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. யோபு சொன்னான், Job said, தேவனே "Oh Lord, நீ நினைத்தது மட்டும் தடைபடாது. your plans will be successful." பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு Oh, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நீங்கள் இடறி போய்விடக்கூடாது என்பதற்கு கட்டுவதே என்னுடைய வேலையாக The இருக்கிறது. plan of God, you should not stumble. இடிப்பது ஒரு நொடியில் இடித்து விடலாம், Simply we can destroy. அதை கட்டுவது எத்தனை மாதமாகும் தெரியுமா? To build is very hard. அநேகருடைய விசுவாசம் இன்றைக்கு நிறைய பேரால் இடிக்கப்படுகின்றன. Today faith is ஆனால் destroyed. உங்கள் விசுவாசம் தேவன் பேரில் கட்டப்பட வேண்டும். Build your faith in God. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். In the name of God. ஆபிரகாம் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தான். Abraham believed in the name of வேத God. வாக்கியம் சொல்லுகிறபடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். According to the word of God, Abraham believed God. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is accepted as a righteousness. என்று சொல்லி இருக்கிறது. It is written. நான் சொல்லவில்லை. I have no- ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் Romans chapter 3வது 4. வசனம் அவ்விதமாய் சொல்லுகின்றன. Verses 3. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. அந்த வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்போமா? Shall we hear? வேத வாக்கியம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது என்று அவனுக்கு சொல்கிறது. நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to அவன் தேவன் பேரில் வைத்த விசுவாசம். Abraham believed God.
வேற எதின் மேல் அவன் நம்பிக்கை He வைக்கவில்லை. never ran after anything. தன்னுடைய புயத்தின் மேல் நம்பிக்கை Not வைக்கவில்லை. believe his might. மனுஷனையா தேவனையா Man or God. யாரை To பிரியப்படுத்துகிறீர்கள்? whom I please. இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் மாறாத வாக்குத்தத்தம் உடையவர். We have unchanging promise for this generation and after. வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே As the scripture ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். Abraham believed God. அவன் விசுவாசம் தேவன். He believed God. அவன் விசுவாசம் தேவன். He believed God. வேதம் சொல்லுகிறது. The Bible says. சில சமயங்கள் நாம் ஆசீர்வாதம் இல்லாத இருப்பதற்கு என்ன காரணம்? What is the reason for the setbacks of உங்களுக்கு blessings? யாராவது தெரிந்திருக்கிறீர்களா? Do you know about that? நாம் ஆபிரகாம் பிள்ளை என்று சொல்லுகிறோமே. Oh, we are saying I am children ஏன் of உங்களுடைய Abraham. வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை? Why no blessings? என்ன காரணங்கள்? What is the reason? வேதம் சொல்லுகிறது. The Bible says. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் Galatians chapter 3 6வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? verses 6. கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. நான் அவருடைய சானாதிபதிகளில் ஒருவனாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். One of the ambassador of God I am saying என் that. அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. வேத வசனத்தை நின்று சொல்லுகிறேன். Look, on this promise I say ஆபிரகாமின் மார்க்கத்தார்கள் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். those who follow Abraham should be blessed like Abraham. நாம் சொல்லுகிறோமே, We are my saying father Abraham, என்னுடைய தகப்பன் ஆபிரகாம், my father Isaac, என் தகப்பன் my father and Jacob. என்னுடைய தகப்பன் Where யாக்கோபு. is your faith? உன்னுடைய விசுவாசம் எங்கே? Where? எங்கே? ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிற நீங்கள் Descendants of வாசி Abraham. மகளே. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. அதுதான் மூலோபதேசங்கள். It is origin doctrine. தேவன் பேரில் எவன் விசுவாசிக்கிறானோ அவன் ஆபிரகாமின் பிள்ளை. He who believe in God, they are the child of God. ஆபிரகாம் சீமான் தான். Abraham was richest person. மாற்று கருத்து இல்லை. No doubt about நீ it. சீமாட்டியா இருக்கணும். You should be like that. ஆபிரகாம் சீமான் தான். Abraham was நீ richest. சீமானா இருக்கணும். You should be like that. அதுதான் விசுவாசம். That is faith. வாசிக்கலாம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கினார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு பலத்த கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. Hallelujah. ரெண்டு நினைவோடு உட்கார்ந்து வாழுகிறோம். Halting between too many opinions. கடந்த வருஷம் நன்றாய் இருந்தோம். Last year we are good. கொஞ்ச காலம் நன்றாய் இருந்தோம். Some days we are good. பின்பு ஏன் இந்த போராட்டங்கள்? Why such a struggle? பின்பு ஏன் இந்த அதிகாரங்கள்? Why such a ஏன் என் power? வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? Why some setbacks? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். faith in the name of God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to God. 9வது வசனங்களை வாசிக்கலாம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தினவர்களாக Let us all lift up your hands. தலை மேல கை வைத்து சொல்லணும். ஆண்டவரே, நான் உம் பேரில் விசுவாசம் வைக்கிறேன். தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறேன். Faith in the name of அந்த God. ஆசீர்வாதம் எனக்கு வருவதாக. I need that கரங்களை blessing. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah to God. பலத்த கைகளை தட்டி நீங்களும் ஆபிரகாமின் குமாரத்தி. You are also daughter of நீங்க Abraham. சொல்லணும் praise the Lord brother. Brother, praise the Lord. நீங்கள் ஆபிரகாமின் You are குமாரன். also son of Abraham. ஆபிரகாமுடைய சகல ஆசீர்வாதமும் Blessings of Abraham நம்மேல் வந்து பலிப்பதாக. fall upon us. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். Abraham believed God. மூல உபதேசம் என்ன? What is the origin doctrine? உபதேசத்தின் அஸ்திபாரமே, உபதேசத்தின் வல்லமையே விசுவாசம் தான். Foundation of doctrine is faith. அது தேவன் பேரில் வைக்கிறது. Faith in the Lord. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கணும். Believe God is true. தேவன் ஒருவரே. God is one. மனுஷனுக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. Mediator also one. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. அதுதான் தேவாதி தேவனுடைய வல்லமை. That is the power of our God. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. That's what the Bible says. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம் என்ன? The origin doctrine about Christ. என்ன? What is that? தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமே அந்த மூல உபதேசங்கள். Faith in the name of God. நாம் மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருப்போம். We may believe others. என் அருமையானவர்களே,
கர்த்தர் பரிசுத்தமுடையவராயிருக்கிறார். God is holy God. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானால் If you need the blessings of ஒரு Abraham, விஷயத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். understand one thing. தேவன் நீதிமான் என்று ஒருவனை காணும்போது குற்றவாளி என்று சொல்லுக்கு நீ யார்? Who are you to blame the child of God? நீ உன் வாழ்க்கையை சோதித்துப் பார். First of all, set your life. You are check your life. உன் வாழ்க்கையை முதல்ல பார். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் வரும். Then the blessings will come. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, வேதம் சொல்லுகிறது the Bible says, ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவன் பேரில் இருந்ததாம். Abraham put trust in the Lord. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் James chapter 23 வாசிக்க கேட்போமா? 23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அப்படியே ஆபிரகாம் தேவன் நல்ல கவனிங்க, அப்படியே விசுவாசித்தானா? யார விசுவாசித்தான்? தேவனை விசுவாசித்தார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. கை தட்டு. Let us all clap. மூல உபதேசம் அங்கதான் நிறைவேறுது. Origin doctrine taking place. ஒரு அல்லேலூயா. Praise God. மூல உபதேசம் அங்கதான் நிறைவேறுது. Here the origin வேதம் doctrine. உன் வாழ்க்கையிலே நிறைவேறி பலிக்கணும்னா நீங்கள் ஆண்டவர் பெயரில் விசுவாசத்தை வைக்க வேண்டும். If you need the blessings of Abraham, you should place your faith upon God. உங்கள் விசுவாசம் எங்கே இருக்கிறது? There is a faith. வேத வாக்கியம் நிறைவேற வேண்டுமானால் நீ தேவன் பெயரில் விசுவாசம் வைக்க வேண்டும். Scripture fulfill in your life, you should place your faith in God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், Faith in the name of God. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise God. இஸ்ரவேலில் ஜனங்கள் 400 வருடங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். More than 400 years people have visited under the curses 400 of வருடங்களுக்கு slavery. மேலாக. More than 400 years. அப்ப 400 வருடத்தின் கட்டுகள் ஏன் உடைக்கப்படவில்லை? Why still they are in the bondage? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் அங்கே குறைந்திருந்தது. They are lack in their faith. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது சாபத்தினால் உண்டான காரியங்கள். For the curses. ஆனால் வேதம் சொல்லுகிறது, Bible says, அவர்களுக்கு எப்பொழுது விசுவாசம் வந்ததாம்? when they believe, கர்த்தர் எகிப்திலே மகத்தான கிரியைகளை செய்தாராம். when the Lord performed mighty deeds in Egypt. கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. கர்த்தர் எகிப்திலே மகத்தான கிரியைகளை செய்தார். Mighty deeds. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும், Then they believed God and the servant of God அவருடைய Moses. ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். And they believed the servant of God Moses. Declare. கரகோஷங்களை எழுப்பி அவர்கள் தேவனுக்கு பயந்து they விசுவாசித்தார்கள். frightened God and they believed God. தேவன் ஒருவர் உண்டு என்று They விசுவாசித்தார்கள். believed the Lord. யாத்ராகமம் 14:31 சொல்லுகின்றன. 14 verses 31. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது 2000 years ago Jesus came on this அவர் earth. அழகாக ஒரு பிரசங்கத்தை He செய்தார். preached a beautiful உங்கள் word. இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not trouble in your heart. இதுதான் அவருடைய ஆறுதல். That is comfort. இதுதான் அவருடைய விசாரிப்பு. That is his inquire. என் அன்பு மகனே மகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக Let not your heart be என்று troubled. சொல்லி அவர்களை விசாரித்து விட்டு And he inquired அவர் them. சொன்ன 2வது வரி, Second word. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். Believe in God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அவர் சொல்லி இருக்கலாம், But I will say, நான் தான் ஆதியும் அந்தமும், I am the beginning and the end. என் மேல மட்டும் விசுவாசம் சொல்லல. Believe in me. No. அவர் சொன்னார், He said, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், believe in God. என்னிடத்தில் In விசுவாசமாயிருங்கள். me also. கரகோஷங்களை எழுப்பி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? Oh, exalt யோவான் God. 14:1 கூறுகின்றன. 14 verses 1. எல்லாரும் என்னை கவனிக்க வேண்டும். Listen. விசுவாசம் தேவன் பேரில் இருக்க வேண்டும். Put your faith in God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக Let not trouble in your heart. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், Believe in God. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் Believe in me என்று also. தேவாதி தேவன் சொன்னார். Jesus said. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவங்கள். True incident happened to us years இயேசு ago. ஜெபிக்கும்படியாக பிரசங்கிக்கும்படியாக ஒரு கிராமத்துக்கு போய் கொண்டிருந்தார். Jesus going in a village to preach the word of திடீரென்று God. அவருக்கு பசி உண்டாயிற்று. Become so hungry. போகும் வழியில் ஒரு அத்தி மரத்தை கண்டார். He found a fig tree. அந்த அத்தி மரத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி கிட்டே போனார். Expecting some fruits from வெறும் the இலை tree. மட்டும் தான் இருக்குது. Only leaves. அது கனிகள் இல்லை. No fruits at தேவாதி all. தேவனுக்கு கோபம் வந்தது. God became angry. அந்த மரத்தை பார்த்து சபித்தார். He cursed the அது tree. பட்டு போய் விட்டது. It was worn out. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. பேதுரு ஓடி வருகிறார். Peter ran. ஆண்டவரே, Rabbi. ரபி, Rabbi. ரபி, Rabbi. நீ சபித்த அத்தி மரம் பட்டுவிட்டது என்று ஆச்சரியத்தோடு சொன்னார். Immediately this fig tree worn out. நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டு சொன்ன உடனே Immediately அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? what Jesus replied. நாசுக்கான ஒரு பதிலை சொன்னார். Simply said. இயேசு அவர்களை பார்த்து Jesus looked to them. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். Believe in God.
கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. யாரிடத்திலே? To whom? தேவனிடத்திலே. To the Lord. அவரும் தேவனைத்தான் சொன்னார். He also said to God. அதன்தான் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். That is the faith we put in God. மார்க்குவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் Mark chapter 11. 21 22 வாசிப்ப முடிக்க போகிறேன். 21 onwards. பேதுரு நினைவு கூர்ந்து பேதுரு நினை கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காணக்கூடாத இறைவன் அவர். Unseen God said. என் அன்பு மகனே மகளே, தேவன் சொன்னார். Lord said. யோனா ஆண்டவரை சொல்லும் என்று கேட்டான். Tell me, Lord. நீ நினிவே பட்டணத்துக்கு போய் Go to Nineveh. அந்த பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு என்றார். Preach against that city. அதற்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லு. Prophesied against அந்த பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று சொல்லு. Should be destroyed. என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் போய்விட்டார். And the Lord said this. இவன் பார்த்தான். He looked at that. இவரை பத்தி நல்லா தெரியும் நமக்கு. Oh, I know him. இவர் மனதுருக்கம் உள்ளவர். Compassionate God. பார்த்தான் ஆண்டவருடைய காணிக்கை பணத்தை எடுத்துட்டு அடுத்த கப்பல் ஏறி அடுத்த ஊருக்கு போயிட்டான். And collect the ticket and he went some place. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 நாள் பிரயாண தூரமாய் பிரசங்கம் பண்றான். ஏய் நினிவேவே. Oh Nineveh. நினிவேவில் இருந்த 120,000 பேர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உபவாசத்தை கேட்ட ராஜா விசுவாசித்தான், ராணி விசுவாசித்தது, கோழி விசுவாசித்தது, கோழி முட்டை கூட குஞ்சிருந்து வெளியே வந்து விசுவாசித்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். People of Nineveh believed God. விசுவாசத்தை கண்ட உடனே Immediately ஆண்டவர் சொன்னாரு, வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனத்தை சாகடிக்க சொல்றிய பண்ணிட்டார். விசுவாசம் என்பது தேவன் பேரிலே. Faith in God. யார் பேர்ல? In whom? தேவன் பேர்ல. In God. நீங்கள் கேட்ட அத்தனை பேர் வேற யார் பேர்ல விசுவாசம் வச்சாங்களா? Look at these people all. ராஜா பேர்ல வச்சாங்களா? ராணி பேர்ல வச்சாங்களா? மந்திரி பேர்ல வச்சாங்களா? அந்த ஊர் தலைவர் பேர்ல வச்சாங்களா? யார் பேர்லயே வச்சான்? To whom? கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. தேவாதி தேவன் பேர்ல. Only God alone. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. வசனத்தை பாருங்கள். Look at the Bible. 120,000 பேரும் தேவன் பேர் விசுவாசித்தார்கள். Total country believed God. நினிவேவை கர்த்தர் ரட்சித்து விட்டார். Nineveh saved. ஆபிரகாமின் பிள்ளையாய் அது மாறிவிட்டது. Become a child of Abraham. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Amen. ஹalleluya. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட மூல உபதேசம் தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம். Origin doctrine of Christ. Put the trust in the யார் Lord. தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறீர்களோ He who believe God, அவர்களை கர்த்தர் என்னாலும் விடுவித்து விடுவார். they will be delivered out of all evil. விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. யாவரும் எழுந்து நின்று அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போமா? Take the promise and stand நான் immediately. வாசித்து முடிக்க போகிறேன். You are going to finish. உங்கள் விசுவாசம் யார் பேரில் இருக்கிறது என்று. Where is your faith? தானியேலின் புத்தகம். Book of Daniel. எல்லாரும் திருப்பங்கள் 6ஆம் அதிகாரம். Chapter 6. அதிலே 23வது வசனத்துக்கு ஒரு முத்தம் கொடுங்கள். Verses 23. வாசிக்க கேட்போமா? அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். தானியேலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் இருந்தது. A group arose against Daniel. அவனை சிங்க கபியிலே போடும்படி செய்து விட்டார்கள். Throw down into the lion's den. தானியேல் பேர்ல ராஜாவுக்கு ஒரு பாசம். But the king loved so much. தானியேல் கிறிஸ்தவன். Daniel was a Jew. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அன்பு வச்சவன் புறஜாதி. But this Gentile king loved him very ஒரு much. அல்லேலூயா. Praise the Lord. Look at that. அவன் பேர்ல அவன் அன்பு வைத்திருந்தான். He loved so much. தானியேலின் காரியத்தை அறிந்திருந்தான். He knew the deeds of Daniel. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. Always victorious. தானியேலை பற்றி அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தது. விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பினது. A group அவனை தூக்கி சிங்க கபியிலே போட்டார்கள். Throw down into the lion's den. ராஜா கபியிலே ஒரு காலை வச்சிட்டு வாசப்படில ஒரு காலை வச்சிட்டு ஒரே துயர சத்தமாய் கூப்பிட்டான். With the loud voice. தானியேலே. Daniel. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே. Servant of the living God. நீர் இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? Is the God whom thou servest உன்னை காப்பாற்றிட்டாரா கேட்டான். Able to deliver you from the lion. ராஜாவை பார்த்து இவன் சொல்றார், ராஜாவே நீ வாழ்க. O king, live forever. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டார். God has sent his angel and shut the lion's mouth. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்ததை கவனியுங்கள். Look at what happened. வாசி மகளே. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே
தானியேல் அப்பொழுது தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். கேபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். ஹalleluya. கைகளை Praise the Lord. ஸ்தோத்திரம். ஒரு புறஜாதிக்கு தெரியுது. Even the gentle king knows that. தானியேலை பார்த்து சொல்லுகிறான். He looks to Daniel. ராஜா சொல்லுகிறான். King said, தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் தன் தேவன் பேரில், அதுதான் மூலோபதேசம். because he believed in his God. பாபிலோன் அரசனுக்கு தெரிஞ்சிருக்கிறது மூலோபதேசம். Babylonian king knows the doctrine, sir. வேதம் சொல்லுகிறது. The Bible says, கிறிஸ்துவை பற்றிய மூலோபதேசம் the doctrine of Christ. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். Believe in God. தானியேல் தேவன் பேரில் வைத்த விசுவாசம், தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் ஆம், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறீர்களோ, இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், வருகிற நாட்களிலும் சரி, இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு சேதம் உங்களுக்கு வராது. He who believe God, there is no evil in your life. உன்னுடைய அவயம் எது பழுதடைந்திருக்கிறதோ, Anything இயேசுவின் நாமத்தில் இப்போது the சுகம் name of பெறும். the Lord function. நீ எதை இழந்தாயோ, Whatever you lost, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கிடைக்கும். you will regain that இன்றைக்கு same. தீர்க்க தரிசனமாய் Let me say the சொல்லுகிறேன். prophecy. என் அருமையானவர்களே, Beloved, அவன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தினால் ஒரு சேதம் வரவில்லை. ஆனால் தானியேலுக்கு விரோதமாய் இருந்தவர்களை தானியேல் தூக்கி சிங்கக்கபில் போடுங்கள் என்று ராஜா சொன்னபோது அவர்கள் கெபியில் விழுவதற்கு முன்பாக அவர்களது குன்று துட்டது. no manner of hurt was found upon him தின்னு தீர்த்து because விட்டது. he believed God. இன்றைக்கு But நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த சத்தியம் உண்மையானால் உன் சத்துரு கொல்லப்படுவான், நீ சேதம் இல்லாமல் காக்கப்படுவான். according to this truth, you will be saved. கைகளை உயர்த்தினவர்கள் Everyone lift up. நெடுமுழங்கால் படியிடுங்கள். Let us all kneel down. நான் உங்களுக்காய் ஜெபிக்க I am போகிறேன். going to pray. நெடுமுழங்கால் படியிடுங்கள். Let us all kneel. தேவகுமாரனை நோக்கி To Son of இனி God. ஒரு சேதம் உங்களுக்கு வரக்கூடாது. No harm touch you. உங்கள் கண்களை திறந்து என்னை கவனியுங்கள். Open your eyes. எல்லாருடைய கண்களை திறந்து கவனியுங்கள். Everyone open your eyes. இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது Before you leave this place. உன்னுடைய வாழ்க்கையிலே, In your life. உன் வாழும் காலத்திலே In your life. ஒரு சேதம் உனக்கு No வரக்கூடாது. harm in your life. தானியேல் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தான். Because he believed in God. அதுதான் மூலோபதேசங்கள். That is origin இன்றைக்கு doctrine. இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, My son and daughter. உன்னோட கர்த்தர் பேசுகிறார். God is speaking to you. உன்னோட கர்த்தர் பேசுகிறார். God is speaking to you. கண்களை மூடினவர்களாக Close your eyes. ரெண்டு கைகளை உயர்த்தி Lift up கொள்ளுங்கள். your both hands. ஒரே நிமிடம் கண்களை மூடினவர்கள் ஒரு செகண்ட் கண்களை திறந்து என்னை கவனியுங்கள். Open your eyes. லுக் ஹியர். கவனிங்கள். ஒரு பக்கம் தானியேல், One side Daniel. மற்றொரு பக்கம் சிங்கம், Another is lions. மற்றொரு பக்கம் விடுவிக்கும் Another தேவன். say God. நீ மூன்றையும் பார். Look at these things. அதிலே ஒன்று பலம் உள்ளது. One is mighty. அவன் தேவன் பேரில் வைத்த விசுவாசம். He believed in God. அவன் தேவன் பேரில் வைத்த He விசுவாசம். believed in God. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோட கர்த்தர் The பேசுகிறார். Lord is speaking to இந்த செய்தி you. கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோட கர்த்தர் Those who hear the message, the பேசுகிறார். Lord is ஒவ்வொரு speaking to you. ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் தொட்டு கொண்டு Every வருகிறார். Sunday, thousands of இதோ people are touched விலாசம் by வருகிறது, God. ஓடி வாருங்கள். Oh, run தேவன் quickly. உங்களை ஆசீர்வதிக்க The Lord காத்திருக்கிறார். is ready to bless you. விசுவாசம் உள்ளவர்கள் ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Faithful will be blessed in ஆபிரகாமின் Abraham. ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்படிக்கு Blessings of Abraham will come upon ரெண்டு you. கைகளை உயர்த்திக் Lift கொள்ளுங்கள். up your both hands. என்னோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். Join me in prayer. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா, இயேசு என்னும் நாமத்தின் இயேசு பேரிலே, என்னும் நாமத்திலே, இயேசு என்னும் நாமத்தின் இயேசுவின் பேரிலே நாமத்தின் பேரிலே நான் விசுவாசத்தை வைக்கிறேன். விசுவாசத்தை வைக்கிறேன். தேவனே, தேவனே, உம்முடைய பேரில் நான் விசுவாசம் பேரில் நான் வைக்கிறேன். விசுவாசம் வைக்கிறேன். இனி ஒரு சேதம் எனக்கு வரக்கூடாது. சேதம் எனக்கு வரக்கூடாது. ஒரு நாசம் எனக்கு வரக்கூடாது. நாசம் எனக்கு வரக்கூடாது. ஒரு நோய் வரக்கூடாது. நோய் வரக்கூடாது. பலவீனம் அடைந்த பலவீனத்தின் சரீரங்கள் இயேசுவின் நாமத்திலே இயேசு நாமத்திலே சுகம் அடைவதாக. சுகம் அடைவதாக. என் உள்ளம் கால்தலை உச்சந்தலை மட்டும் இருக்கிறது. உச்சந்தலை வரைக்கும். பலவீனம் மறைவதாக. மறைவதாக. ஒரு சேதம் இருக்கக்கூடாது. ஒரு சேதம் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே எனக்கு விரோதமாய் எழும்பின எழும்பின சத்துருக்களை சத்துருக்களை யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமே ராஜசிங்கமே அவர்களை கொன்று போடுவீராக. கொன்று போடுவீராக. அவர்களை பீறி போடுவீராக. பீறி போடுவீராக. இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே. இயேசப்பா, உமது பேரிலே உமது பேரிலே நான் விசுவாசம் நான் வைக்கிறேன். விசுவாசம் வைக்கிறேன். இனி மந்திரங்கள், நீ மந்திரங்கள், பில்லிசூனியங்கள், பில்லிசூனியங்கள், ஏவல்கள், ஏவல்கள், வியாதிகள், வியாதிகள், மாத்திரைகள், மாத்திரைகள், மருந்துகள் மருந்துகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. மேற்கொள்ளக்கூடாது. உமது பேரிலே உமது பேரிலே விசுவாசம் வைக்கிறேன். விசுவாசம் வைக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனே, சர்வவல்லமையுள்ள தேவனே, உமது பேரிலே பேரிலே விசுவாசம் வைக்கிறேன். விசுவாசம் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசித்தேன். விசுவாசிக்கிறேன். தேவனே, தேவனே,
உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே வானு பூதலத்தோ பூமியின் கீழானோடு முழங்கால் முடங்குகிற தேவனே உமது பேரிலே விசுவாசம் வைக்கிறேன். எங்களை ஆசீர்வதித்து நாங்களும் ஆபிரகாமின் சந்ததி நிரூபித்து காட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம்.